அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பு சகோதர சகோதரிகளே, பொருளாதார மேம்பாட்டுக்கான பல்வேறு அமல்களை துவாக்களை பார்த்திருக்கின்றோம். இந்த அமல் மிக சிறந்த, அதே போல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய அமையும். அந்த அடிப்படையில் தான் இந்த அமலை நாம் பார்க்க இருக்கின்றோம். மிக இலகுவான கூட, ஆனால் இதற்கான சில நேரங்களை நீங்கள் ஒதுக்க வேண்டும். இது எதில் மூலம் ஓத வேண்டும் என்றால், கிராமின் மூலம் ஓத வேண்டிய அமல். இந்த கிராமின் மூலமாக செய்ய வேண்டிய அமல் அவர் என்ன எழுதுகின்றார் என்றால், பொருளாதாரம் கொட்டும் என எழுதியிருக்கின்றார்கள். இதை செய்வது கொஞ்சம் சிரமம்தான். நீங்கள் ஆர்வத்தோடு செய்து பாருங்கள். வாருங்கள் பார்ப்போம். முதல் கிராமை எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தம் 7 கிராமை எடுத்துக்கொள்ள வேண்டும். 7 கிராமில் ஒவ்வொரு கிராமிலும் 300 முறை சூரத்துல் கௌசரை ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னா அகத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அபத்தர். இந்த சூரத்துல் கௌசரை ஒவ்வொரு கிராமிலும் 300 தடவை ஓத வேண்டும். 300 முறை ஒவ்வொரு கிராமில் உங்களால் முடிந்தால், சிறப்பு என்னவென்றால், ஒரு கிராமை எடுத்து அந்த கிராமில் முனையில் இன்னா அகத்தைனா வல் கௌசர் என்ற சூறாவை ஓத வேண்டும். முடிந்த ஒவ்வொரு தடவை ஓத வேண்டும். அப்படி முடியவில்லை என பட்சத்தில் 300 தடவை ஓதி ஒரு கிராமில் ஊத வேண்டும். முதல் சொன்னதை சிறந்தது. ஒவ்வொரு தடவை ஓதி ஊத வேண்டும். இவ்வாறாக 7 கிராமிலும் ஒவ்வொரு கிராமிலும் 300 தடவை ஓதி இன்னா அகத்தைனா வல் கௌசர் என்ற சூறாவை ஓத வேண்டும். இந்த அமல்கள் செய்வதற்கு முன்பாக 11 ஸலவாத் ஓத வேண்டும். இந்த அமலை செய்த பிறகு 11 முறை ஸலவாத் ஓத வேண்டும். சில சகோதரர் கேட்கலாம், ஒரே அமலில் ஓதலாம் வேண்டுமா, அல்லது ஒரே அமலில் ஓதுவது சிறந்தது, ஒரே ஆளுதான் ஓதணுமா, ஒரே ஆள் ஓதுவது சிறந்தது. பல நபர் ஓதுகின்றார்கள், கிராமில் ஓதுகின்றார்கள், பிரச்சனை இல்லை. அதற்கான பரக்கத்தை அல்லாஹு தஆலா வழங்குவான். ஆனால் ஒரு நபர் ஓதுவது சிறந்ததாக இருக்கின்றது. இது குர்ஆன் சம்பந்தப்பட்ட அமலாக இருப்பதால் தொழுகை கடமை ஆகாத பெண்கள் இந்த அமலை செய்ய வேண்டாம். சாதாரண நாட்களில் இந்த அமலை செய்து கொள்ளலாம். இதை எங்கே வைக்க வேண்டும்? 7 கிராமில் ஒவ்வொரு கிராமிலும் 300 தடவை சூரத்துல் கௌசரை ஓத இருக்கின்றார்கள். ஒரு டப்பாவில் போட்டு வீட்டில் ஏதாவது இடத்தில் வைத்து விடுங்கள். ஏன் கிராமு என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாத பொருள். எத்தனை வருடங்கள் ஆனாலும் கிராமு கெட்டு போவதில்லை. அதை பத்திரமா மடித்து ஒரு இடத்தில் அலமார ஒரு டப்பாலையோ போட்டு விட்டு வையுங்கள். அல்லாஹு தஆலா இந்த ஓதப்பட்ட கிராம் இருக்கின்ற அல்லவா, இந்த அமைப்பு பொருளாதாரத்தை கொட்டும் என எழுதுகின்றார்கள். இது குர்ஆன் ஹதீஸ் இருக்கின்றா என்று கேட்கலாம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை கிடையாது. இது தர்ஜுமா அடிப்படையில் செய்யக்கூடிய அமல். விரும்புக இதை தாராளமாக செய்தலாம், விரும்ப இதை விட்டுவிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விரும்பக்கூடிய இதை செய்து கொள்ளலாம். சூரத்துல் கௌசருக்கு இயக்க பணத்தை கொட்டும் தன்மை உண்டு. சாதாரணமாக நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது, பணத்தை வாங்கும்போது, பணத்தை பரிசில் வைக்கும்போது, பரிசிலிருந்து பணத்தை எடுக்கும்போது சூரத்துல் கௌசரை இன்னா அகத்தைனா கல் கௌசர் இதை தொடர்ந்து நீங்கள் ஓதினீர்கள் என்றால், பொருளாதார அமைப்பு என்றைக்கும் பொருளாதாரம் புழங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் படித்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமலின் மூலமாக உங்களுக்கு பயனை ஏற்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா எல்லா விதமான நலன்களையும் ஏற்படுத்தி தருவானாக.